வேலூர். ஊருக்கு போகலான்னு ஊருக்கு போகணுமா இருந்துச்சு கொஞ்சம் வேலை. சரி நம்ம வீடியோ பண்ணி ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால் வண்டியிலே போயிடலாம். ட்ரெயினில் போனால் ஒரு நாள் பாதி நாள் ட்ரெயின்லேயே போயிடும். சரி அதனால் நம்ம வண்டியில் போகலாம். சரி அப்படியே மோட்டார் லாகிங்கும் பண்ணலாம். அதனால் வண்டியிலே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:25 ஆகுது. கிட்ட ஒசூர் சேன்னு பார்த்தா ஹெவி கூட்டம். எல்கனே சிட்டி அந்த டோல் கூட ஃபுல்லு ஜாமு. சில்க்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப கூட்டம். ஆனால் வீடியோ கேப்சர் பண்ணல, கேமரா ஆனில் வைக்கல. இப்போ நம்ம ஒசூர் டோல்கேட் ரீச் ஆகிட்டோம். இங்கெல்லாம் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இல்லை. அவங்க பிரேக் எதனா போடணும். காலையில் டீ காஃபி எதனா குடிக்கிறது. எல்லாம் எலெக்ஷன் அன்னைக்கு வேண்டிய எத்தனை ஊருக்கெல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. காஃபி குடிக்கிறியாடா? டீ காஃபி? சரி தம்பிக்கு வரோம், டீ காஃபி எதுவும் குடிக்கிறதுலன்னு சொல்கிறோம். சரி வாங்க முன்னாடி எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்டாப் போடுவோம். நான் ஒசூர் வந்துட்டாலே தமிழ்நாட்டில் ஒரு ஃபீல். பார்டர் அது நல்லாயிருக்கும். வாங்க. இங்கே செக் போஸ்ட்டு ஃபுல்லு டிராஃபிக்காக இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா ஆர்டிஓ லாரிங்கெல்லாம் செக் பண்ணோம் பர்மிட்டுக்கு. அதனால் காலியாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போகலாம். ரோடு எல்லாம் மஸ்தாக புதுசாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இங்கே முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஓகே, கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க புதுசாக. நான் எதுக்காக இன்றைக்கி ஊருக்கு போகிறேன்னா, ஓட்டு போட இல்லை, இந்த ஐடென்டி ப்ரூஃப் எல்லாம் நான் இங்கே பெங்களூரு தான் படிச்சிருந்து எல்லாம். நான் இன்றைக்கி ஊருக்கு போகிற காரணம் வந்து, ஊரில் ஒரு சின்ன இடம் இருக்குது. ஒரு 400-450 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம். சரி ரொம்ப வருஷமாக வீடு கட்டணுன்னு ஒரு பிளானு. சரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் டேடி மம்மி ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்க கொஞ்சம் வேலைங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. இன்றைக்கி தான் பில்லர் போகிறாங்க. சரி வருஷம் நாங்கள் கொஞ்சம் என்னால் போக முடில வேலை இருக்கிறதுனால. சரி வேலை கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்கு தான் ஒரு வேலை இருக்குது, பெரிய வேலை. சரி அதனால் கிளம்பிட்டேன் நான் இன்றைக்கி. கொஞ்சம் போயிட்டு வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஓட்டு போகலான்னா மெயின் பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகுது. லாஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாக டிராஃபிக் இருந்துச்சு இந்த இடத்துல. போகும்போது ஜாலியாக போயிடலாம் இந்த பக்கம், வரும்போது தான் கஷ்டம். இப்போ கூட லைட்டாக டிராஃபிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கோல்டாக வார்மாகுது. ஆனால் அதுவே 12 மணி மேலே ஆயிடுச்சுன்னா ஐயோ வெயில் தாங்க முடியல. ஃபுல்லு வேக்காடு. இந்த ஸ்வெட் ஷர்ட்டெல்லாம் போடவே முடியறதில்ல. எங்கிட்ட ஜாஸ்தி ஸ்வெட் ஷர்ட் தான் இருக்குது, டிஷர்ட் எதுவும் இல்லை. ஆனால் போடவே முடியாது. ஆனால் சன்ரைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் ஒரு ட்ராவல், ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட் வண்டியிலே ட்ராவல் பண்ணால்.
எனக்கு நிறைய ஆசை வண்டியிலே ட்ராவல் பண்ணணுன்ட்டு. ஆனால் அது ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியாது. ட்ராவலில் வேலை பண்ணணும், சம்பாதிக்கணும். அதனால ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் வேலை டைட் ஆகுது. கொஞ்சம் ஃப்ரீயானவொடனே வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். பெங்களூரில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, ஒன் டே விசிட் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கங்கெல்லாம் போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன். நான் இப்போதைக்கு வாரத்தில் ஒரு வீடியோ தான் போட முடியும். போக போக வேணால் பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 2-3 வீடியோ போடுற மாதிரி, ஒரே நாளில் 2-3 பிளேஸ் கவர் பண்ணிட்டு அந்த வீடியோ போடுற மாதிரி. ஏன்னா என்கிட்ட ஒரே 360 X3 தான் இருக்குது, கோப்ரோ இல்லை. ஏன்னா இது வெறும் போர்ட்ரேட் ஷாட் மட்டும்தான் வரும், லேண்ட்ஸ்கேப் வராது. சரி, ஐஃபோன் இருக்குது, பார்க்கலாம். சரி, உங்களுக்கு இப்போது கரெக்டாக எங்கே இருக்கிறேன்னா ஒசூர் பஸ் ஸ்டாப் கிட்ட ஒசூர் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிறேன். சரி, உங்களுக்கு முன்னாடி போய் லாக் பண்ணுறேங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு வர்றது தெரியாது. ஃபோன் பண்ணிக்கிறாங்க, பேசலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ಹಲೋ, ಸ್ವಲ್ಪ நான் வெளியே நாஸ்டா சாப்பிட்லான்னு வந்துக்கிறேன். தம்பி அவனும் ரெடி ஆகிட்டுக்கிறான், நாஸ்டா சாப்பிட்டு வாங்கி போடலான்ட்டு. இல்லை, வீட்டில் இருக்கிறான். நான் நாஸ்டா வாங்க வந்துக்கிறேன். என்ன என்ன பண்ணிருக்குற? சரி சரி. ஒசூர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்துக்கிறோம். ஆனால் ரோடெல்லாம் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைவே எனக்கு இந்த ஒசூர் ஹைவே ஒரு 4-5 வாட்டி போயிருப்பேன். ஒசூர் ஹைவேல இது லாங்காக தான் எங்கள் ஊருக்கு. இருந்தாலும் இந்த ரூட்டில் போனால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா நார்மலி இந்த வண்டியிலலாம் க்ரூசிங் ஒரு 80-90 100 தான் போவேன். அதுக்கு மேலே ஸ்பீடாக தான் போக மாட்டேன். எங்கன்னா காலியாக இருந்துச்சுன்னா தோணுச்சுன்னா ஸ்பீடாக ஒரு 120 அப்படி போவேன். லாஸ்ட்டாக இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு டபுள்ஸில் போனதுன்னா 134. இதே போன வாட்டி ஊருக்கு போகும்போது. ஆனால் அப்போ கேமரா இருந்ததில்ல, ரீசெண்டாக தான் Insta 360 வாங்கினேன். பார்க்கலாம், ஏதாச்சும் பண்ணலான்ட்டு. ஆனால் ஒசூர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்துக்கிறோம். ஆனால் ரோடெல்லாம் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைவே எனக்கு இந்த ஒசூர் ஹைவே ஒரு 4-5 வாட்டி இது லாங்காக தான் எங்கள் ஊருக்கு. இருந்தாலும் இந்த ரூட்டில் போனால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா நார்மலி இந்த வண்டியிலலாம் க்ரூசிங் ஒரு 80-90 100 தான் போவேன். அதுக்கு மேலே ஸ்பீடாக தான் போக மாட்டேன். எங்கன்னா காலியாக இருந்துச்சுன்னா தோணுச்சுன்னா ஸ்பீடாக ஒரு 120 அப்படி போவேன். லாஸ்ட்டாக இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு டபுள்ஸில் போனதுன்னா 134. இதே போன வாட்டி ஊருக்கு போகும்போது. ஆனால் அப்போ கேமரா இருந்ததில்ல, ரீசெண்டாக தான் Insta 360 வாங்கினேன். பார்க்கலாம், ஏதாச்சும் பண்ணலான்ட்டு. பெங்களூர்லேருந்து ஓட்ட போட தமிழ்நாடு கிளம்பிட்டாங்க போல்குது. வெறும் வண்டிங்க 2 வீலர் தான் நிறைய இருக்குது. காருக்கெல்லாம் கம்மி தான், ஆனால் 2 வீலர் நிறைய இருக்குது. இந்த ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், இந்த
இந்த சரௌண்டிங் வேலூர், திருவண்ணாமலை, இந்த சரௌண்டிங் நிறைய பேர் பெங்களூரில் இருக்கிறாங்க. பார்டரில் பெரிய ஃபுல்லாக டூ வீலருங்க தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாங்க பார்க்க ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுப்போம் வண்டி. நீங்கள் மட்டும் ஹெல்மெட்டை போட்டால் போதுமா? முன்னாடி உட்காரவங்களுக்கும் ஹெல்மெட்டை போடணும். ஃபுல்லாக தொங்கின்னு பண்ணிக்கிறாங்க. யாராச்சும் எதுனா ஆச்சுன்னா என்ன ஆகுது பாவம். ஃபுல் பாருங்கள், இடமே இல்லை. பஸ்ஸு ஃபுல்லாக ரொம்ப கவர்மெண்ட் பஸ்ஸை நான் பார்த்தேன். அந்த பஸ்ஸு ஃபுல்லு ரஷ்ஷு. எலெக்ஷனுக்கு புது பஸ்ஸு ஒன்று எக்ஸ்ட்ரா விட்டாங்கன்னு சொன்னால், ஸ்பெஷல் பஸ் எலெக்ஷனுக்கு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வேலூருக்கு ஒரு நிறையா பஸ்ஸு விட்டாங்கன்னாங்க. ஆனால் பார்த்தா ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் பெங்களூரில் இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி வேண்டா, ரைட் எடுத்துன்னு உள்ளே வந்துன்னுக்குறோம். ஸ்ரீ கோல்டன் டெம்பிள் போகிற வழியில். எங்கள் ஊர் அங்கே அந்த பக்கம் தான் போகணும். அதனால ரைட் எடுத்துன்னு வந்துக்கிறோம். முன்னாடி போனால் வேலூர் கொஞ்சம் சுற்று டிராஃபிக் இருக்கவும் சரி, அதனால ரைட் எடுத்துகிட்டு இப்போது உள்ளே இந்த பக்கமே போகிறோம். முன்னாடி கோல்டன் டெம்பிள் கிட்ட உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் போயிட்டு, சரிங்களா? பாதியில் வாணியம்பாடி ஆம்பூர் வீடியோ எடுக்கலை, ஏன்னா தம்பி வண்டி ஓட்டியிருந்தான். அதனால சரி இப்போது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறோம். வந்துட்டோம். இன்னும் வீட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து கண்ணமங்கலம்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் கண்ணமங்கலத்துக்கு. நல்லாயிருக்கும் இடம் எல்லாம். ஃபுல்லு வெயில் தான் ஜாஸ்தி இந்த ஊரில். இது ஒரு சின்ன இல்லை, மேலே ஏறி இறங்கணும். இதுதான் இந்த ரூட்டு உங்களுக்கு பாண்டிச்சேரி போகுது. திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, திருச்சி ரூட் இது. திருவண்ணாமலை திருச்சிக்கு பஸ்ஸு வந்துனே இருக்கும், கவர்மெண்ட் பஸ். இந்த ரோட் பக்கம் இது ஒரு வருஷமாக நடந்துருந்தது. ஆக்சுவலி அந்த ரோடு கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் 3 லைன் 2 லைன் ஹைவே ஆகிடும் இது தெரிஞ்சு. இப்போது சிங்கிள் லைன் ஹைவே தான் இது. ரோடு கொஞ்சம் பெருசுனா 2 லைன் ஆகிடும்.